பொது அறிவியல் மொத்தம் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 5 மதிப்பெண்ணுக்கு கேட்பாங்க. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1ல 10 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. இப்போ அடுத்து இந்திய புவியியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இந்த இந்திய புவியியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய புவியியல், ஸோ இதுலயும் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். ஸோ இதுலயும் நமக்கு 5 கொஸ்டின் தான் வரும்னாலும் அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இந்த கேட்கப்படலாம். அண்ட் யூனிட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படலாம். அதனால இதுல 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஜியோகிராஃபில இதுக்கு மேலையும் வந்து கேட்கப்படலாம். ஸோ இன்னைக்கு நாம 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ரைட், 3வது யூனிட்டும் 6வது யூனிட்டையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன். இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல 2ஐ வந்து முடிச்சிடணும். ஸோ இங்க என்ன இருக்கு? ஸோ இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக். இதுல நாம இந்தியாவோட வரலாறு சம்பந்தமான ஒரு டாபிக் இருக்கு. இதுல 2 விஷயம் நாம வந்து படிக்கிறோம். இந்திய வரலாறையும் படிக்கிறோம், ஓகே, இந்தியாவோட வரலாறையும் படிக்கிறோம், பண்பாட்டையும் படிக்கிறோம், இந்திய தேசிய இயக்கத்தையும் படிக்கிறோம். இது ஒரு பார்ட். ஸோ அகெயின் இங்க 6வது யூனிட்ல தமிழ்நாட்டின் வரலாறு, அங்க இந்தியாவோட வரலாறு, இங்க தமிழ்நாட்டோட, அங்க இந்தியாவோட பண்பாடு, இங்க தமிழ்நாட்டுடைய பண்பாடு, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்திய தேசிய இயக்கம், இங்க இந்திய சமூக, அதாவது சமூக அரசியல், அது மாடர்ன் இந்தியா, இது தமிழ்நாடு ஹிஸ்டரி. இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல 20 கொஸ்டின் வந்து 75 கொஸ்டின்ல கேட்கறாங்க, இங்க 10 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அப்போ ஜிகே பார்ட்ல 100 கொஸ்டின்ல 25 வந்து மேக்ஸ், 25 வந்து மேக்ஸ், மீதி இருக்கக்கூடிய 75 ஜிகே. அந்த 75ல மோர் தென் 30 கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரியில இருந்து வருது. கிளியரா புரியுதா? ஸோ இப்போ நாம ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்து ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட் போன்ற விஷயங்களை எப்படி படிக்கிறதுன்னு வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது வரலாறை நம்ம வந்து எப்படி படிப்போம், எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ரைட். ஸோ நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டிய பாடங்களை ஓவராலா 21 பாடங்களா என்ன பண்றோம், பிரிக்கிறோம். ஸோ இன்னைக்கு 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் மேட்ச் பண்ண போறோம். அதுல இந்த ஹிஸ்டரி பார்ட்டை பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாட்டின் கலை மற்றும் பண்பாடு படிச்சீங்கன்னா இந்தியாவோட கலை மற்றும் பண்பாடை படிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க வேகமா. ஸோ ஹிஸ்டரிய ஒரு 7 பாடங்களா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அந்த 7 பாடங்கள்ல ஈஸியா கலை மற்றும் பண்பாடை படிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பண்டைய கால இந்தியாவும் படிப்போம், இடைக்கால இந்தியாவும் படிப்போம். பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா படிப்போம். அதுக்கு இடையில பண்டைய கால, இடைக்கால தமிழ்நாடு வந்து படிப்போம். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்தியா தமிழ்நாடு, ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, இந்தியா தமிழ்நாடு வரைக்கும் படிப்போம். நெக்ஸ்ட் மாடர்ன் இந்தியா, நவீன கால இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நவீன கால இந்தியா அதுவும் படிப்போம், அது கூட தமிழ்நாடு வரலாறு படிப்போம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியில 75 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் கேட்குறாங்க. நேற்று செகண்ட் யூனிட் படித்தோம், அதுல இந்தியாவின் புவியியல், தமிழ்நாட்டின் புவியியல், சுற்றுச்சூழல், இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து புஷ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் உடைய ஒரிஜினல் சிலபஸ் நான் வெப்சைட்ல போய் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி யூனிட் நம்பர் 1 உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். அதுல பொது அறிவியல், இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வாயர்மெண்ட், ஜியோகிராஃபி, இந்த சப்ஜெக்ட்லாம் வருதுன்னு பார்த்தோம். அண்ட் சைக்காலஜி.
அடுத்து இந்தியாவின் புவியியல்ல நாம என்வாரன்மெண்ட், அதாவது புவியியல் சுற்றுச்சூழல் பிளஸ் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்துல அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ் வருதுன்னு பார்த்தோம். அடுத்து யூனிட் நம்பர் 3, இதுல இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, தேசிய இயக்கம் அப்படிங்கக்கூடியது. இதுல நான் கொடுக்கக்கூடிய இதே சிலபஸ், இதே பேட்டர்ன் தான் பிஜிடிஆர்பியில உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி டாபிக்னு இருக்கு. இதை கொஞ்சம் எலாபரேட்டா அங்க கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த சிலபஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கேள்வி ஓவராலா கேட்குறாங்க, ரைட்டா? ஓவராலா 10 கேள்வி வந்து கேட்குறாங்க. இதுக்குள்ள நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப் டு ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா அப் டு குப்தர்கள் வர ஏன்ஷியன் இந்தியா வந்து இருக்கும். அப் டு குப்தர்கள் வர ஏன்ஷியன் இந்தியா டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது இது வரைக்கும் ஏன்ஷியன் இந்தியா இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஏன்ஷியன் இந்தியா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது டெல்லி சுல்தான், முகல்ஸ், இது எல்லாமே இடைக்கால இந்தியா தலைப்பு. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் வரலாறுங்கிறது தமிழ்நாடுடைய ஏன்ஷியன் மிடிவல் ரெண்டுமே வந்து வரும். அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய காங்கிரஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ள வரக்கூடிய இந்தியாவின் பல்வேறு போராட்ட நிலை, இது எல்லாமே என்ன தலைப்புனா மாடர்ன் இந்தியா. ஓகே, இந்திய தேசிய இயக்கம் மாடர்ன் இந்தியாவுக்குள்ள வரும். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரனார், ஓகே, காமராஜர், இதெல்லாம் தமிழ்நாடு வரலாறுக்குள்ள வரும். அகைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வகுப்புவாதம், தேச பிரிவினை, இதுவும் மாடர்ன் இந்தியாவுக்குள்ளதான் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இந்தியாவின் சமூக பண்பாடு, இந்தியாவின் பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையின் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, அதே மாதிரி அறிவியல், தத்துவம், இது எல்லாமே இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்குள்ள வரும். அப்போ இந்த தலைப்பு உங்களுக்கு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு கொடுத்தா இதுல என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஏன்ஷியன் மிடிவல்ல தமிழ்நாடு சார்ந்தது, அண்ட் மாடர்ன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வரலாறு, இந்த பாடங்கள்லாம் இருக்கு. இதை மைக்ரோ லெவல்ல நான் வந்து உங்களுக்கு உடைச்சி கொடுக்க போறேன், ரைட்? இதே மாதிரி யூனிட் நம்பர் 6ஐயும் நான் விலாவரியா விளக்குறேன். இதுக்கு மெயின் சோர்ஸ் நான் கொடுக்கக்கூடிய சோர்ஸை மட்டும் படிச்சீங்கன்னா அதுவே வந்து போதும். இப்ப சிலபஸை பிரேக் டவுன் பண்ணியாச்சு, மெயின் சிலபஸை பார்த்துட்டீங்க. இதுக்கு கீழே நம்ம ஆட்சியர் கல்வியில நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த டீகோட் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ் என்ன பண்றேன், உங்களுக்கு தெளிவான முறையில வழிகாட்டுறேன். வாங்க. ஸோ இப்போ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் தலைப்புல ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது, இதுல லாஸ்ட் ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்தியாவின் பண்பாடு அப்படிங்கக்கூடிய தலைப்பு, அதை நான் வந்து என்ன பண்றேன் முதல் தலைப்பா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸோ இப்படி எதனால ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இந்த ஆர்டர்ல இந்த சிலபஸை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம்னா, நீங்க வந்து பிஜிடிஆர்பி போனாலும் சரி, டிஎன்பிசியோட அதர் இன்ஜினியரிங் சர்வீஸ் போனாலும் சரி, யூபிஎஸ்சி மெயின்ஸ் போனாலும் சரி, இல்ல குரூப் 1 மெயின்ஸ் படித்தாலும் சரி, அந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் எப்படிதான் இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலபஸை ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா இந்த தலைப்புல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்தியா ஒரு இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. ஸோ இந்திய பண்பாட்டுல இருக்கக்கூடிய மாற்றங்களும் வளர்ச்சியும் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இது என்ன மீனிங்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி யூனிட் நம்பர் 6ல இருக்கும். அதே மாதிரிதான் இந்தியன் சொசைட்டில என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து வந்துச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், என்டையர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், லைக் டான்ஸு, மியூசிக்கு, ஓகே, லிட்ரேச்சர் சம்பந்தமா எல்லாமே இதுல வந்து வரும், ரைட்டா? ஸோ இதுல ஒரு சில சப் டாபிக்ஸ் இருக்கு, அது என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே நேரத்துல இங்க சிலபஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்.
அது என்னன்னே புரியாம இருக்கும். ஆனா இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் கேட்பாங்க, அதையும் நான் வந்து சொல்றேன். அடுத்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையின் ஒற்றுமை. இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஓரியன்டான டாபிக். இதுல 1 by 1 கீழே எழுதிக்கோங்க. ஓகே, இதை எழுதிக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வேகமா எழுதிக்கோங்க. ஸோ எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்தது ஓகே, ஸோ அடுத்தது என்ன இருக்கு? இனம், மொழி, வழக்காறு. இனம், மொழி அப்படின்னா திராவிட மொழிகள், அந்த மொழியை பத்தி படிக்கணும். தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதை பத்தி படிக்கணும். இனம், வழக்காறு அப்படிங்கும் போது ட்ரைபல் பீப்புள் அவங்க கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். எப்படின்னா இந்தியாவின் பண்பாட்டின் இயல்புகள் இருக்கு, வேற்றுமையின் ஒற்றுமை இருக்கு. இப்போ இந்தியாவுல நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் தமிழ்நாட்டுல, இது போல மற்ற மாநிலங்கள்ல என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க, ரைட்? என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க, அதை பத்தின கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கணும். இதோட சப் டாபிக்ஸ் நான் வந்து சொல்றேன் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு. அதுக்கப்புறம் மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படிங்கக்கூடியது. இது என்னன்னா ரிலீஜியஸ் பத்தி வந்து கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை பத்தி படிக்கணும். என்னென்ன மதங்கள்? ஹிந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம், இஸ்லாம், சூபிசம், இந்த மாதிரி புத்திசம், இதெல்லாம் ஜெயினிசம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லா மதங்கள் சம்பந்தமாகவும் நீங்க வந்து கிளியரா வந்து படிக்கணும். அது ரிலேட்டடா வருஷம் 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 உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அதனால நீங்க இந்த டாபிக்கை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் அப்படிங்கிறதுல வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது கீழே என்ன கொடுத்திருக்காங்க? கலை, அறிவியல், இலக்கியம், தத்துவம் அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ரிலேட்டடா யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டா மியூசிக் ரிலேட்டடா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. புரியுதா? ஸோ அப்பா நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கணும்? தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ அறிவியல், இலக்கியம், லிட்ரேச்சர் சம்பந்தமா இப்போ சாகித்ய அகாடமி ஏதாவது அவார்டு கொடுத்தாங்கன்னா அதை நடப்பு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்தியா இந்த தலைப்புகள் வந்து பார்த்துட்டீங்க. என்னது? இந்திய சமூகம் பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சி, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை, இது ஒரு டாபிக். இன, மொழி, வழக்காறு ஒரு டாபிக். ரிலீஜியஸ் ஒரு டாபிக். அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஒரு டாபிக். இதுல கலை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கலையும் வந்து வரும். மியூசிக், டான்ஸ், டிராமா, நாடகங்களை பத்தியும் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல இந்த 10 கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து கேட்பாங்க. இதோட சப் டாபிக்ஸ் நாம என்ன படிக்கணும்? இப்ப சிலபஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, இதுக்கு கீழே நாம வந்து என்ன படிக்கிறது? அதை நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு வந்து ஆட்சியர் கல்வியோட மைக்ரோ டாபிக்ஸ் படி உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் 2ஆ பிடிக்கிறோம். இந்தியாவின் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் தமிழ்நாட்டின் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல். இப்ப பார்த்தது இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் பார்த்தோம். இதுல சிலபஸ்ல உங்களுக்கு வந்து என்ன தெரியல, ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து தெரியல. சும்மா வேற்றுமை ஒற்றுமை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன படிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு இருக்காது. இதுல நீங்க படிக்க வேண்டிய தலைப்பை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் கலை மற்றும் பண்பாடுல நீங்க படிக்க வேண்டியது திருவிழாக்கள். நோட் பண்ணிக்கோங்க, திருவிழாக்கள். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ், இது இந்திய லெவல்ல உலக லெவல்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள், எங்கெங்க என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். தேசிய சிம்பல், நேஷனல் சிம்பல்ஸ், தேசிய பாடல், தேசிய கீதம், ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. அது ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணிக்கணும்? தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உண்டு. அடுத்து ஓவியங்கள், அஜந்தா ஓவியம், ரவீந்திரநாத் தாகூரோட ஓவியம், அதே மாதிரி முகல்ஸுடைய ஓவியங்கள், கண்டிப்பா ஓவியங்கள் சம்பந்தமா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு.
புலவர்கள் இந்திய லெவல்லையும் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து படிக்கணும். இப்ப அக்பருடைய அவைய தன்சேன் அப்படிங்கக்கூடிய ஒரு புலவர் வந்து அலங்கரிச்சிருப்பார். அப்ப அவர் படைத்த ராகங்கள் என்ன, இந்த மாதிரி புலவர்களை பத்தி ஏன்சியன் மெடிவல்ல நீங்க வந்து படிக்கணும். கிளாசிக்கல் மியூசிக் கர்நாடிக் மியூசிக்னா என்ன, ஸோ அது சார்ந்த நபர்களை நீங்க வந்து படிக்கணும். இந்தியாவோட மியூசிக் கல்வெட்டு, குடுமியான் கல்வெட்டு, இதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி நாடகங்கள், டிராமா ரிலேட்டடா இருந்த முக்கியமான நபர்கள், அது இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் நம்ம வந்து படிப்போம். டிராமா அண்ட் டான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குச்சிப்புடி, பரதநாட்டியம், இந்த மாதிரி பல்வேறு கிளாசிக்கல் டான்ஸ், எப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜோ அதே மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, அதை நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துப்பாங்க மொழிகள். இது சிலபஸ்ல உள்ள டைரக்ட் தான். மொழிகள்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் மொழி எப்போ அந்தஸ்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் A to Z நீங்க வந்து படிக்கணும். ஆல்ரெடி சொன்னதுதான் மதங்கள். ஸோ ஜெயினிசம், புத்திசம், எல்லா மதங்களையும் பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ஸ், ஆத்தர்ஸ் ரிலேட்டடா, ஸோ சங்க காலத்துல இருந்து தற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிக்கிற மாதிரியே நாம இந்திய லெவல்ல இருந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்து படிப்போம். எழுதின ஆத்தர் என்ன, அதோடைய தீம் என்ன, அதெல்லாம் படிப்போம். இந்த நோட்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். ரைட். அடுத்து கலை தொடர்பான அமைப்புகள். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு சாகித்ய அகாடமி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அமைப்பு ரிலேட்டடா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கல்ச்சரல் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். ரைட். இப்படிதான் கொஸ்டினும் வந்து கேட்பாங்க, அது ரிலேட்டடா வந்து படிக்கணும். யூபிஎஸ்சிக்கும் இதே பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இந்தியாவின் கலாச்சாரத்தின் இயல்புகள் சிலபஸ்ல உள்ளதுதான். லைக் வந்து இது கொஞ்சம் லிங்க் பண்ணி யோசிக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இதோட கொஸ்டின்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். அடுத்து இந்தியாவின் கட்டிடக்கலை. ஸோ இது வந்து முகல்ஸ் கட்டிடம், திராவிட கலைனா என்ன, ஓகே, நகரக்கலைனா என்ன, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், அது முக்கியமான கலைகளை நாம வந்து படிக்கணும். அதே மாதிரி கோவில்கள், இப்போ அஜந்தா எல்லோரா கோவில்ல என்ன மாதிரி தெய்வங்கள் வந்து இருக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து படிக்கணும். ரைட். கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை கவனிக்கணும். ஒரே நாளில் கலெக்டர் ஆகும்போது ஆகிற மாதிரி 1008 கமாண்ட் வந்து போடக்கூடாது. ரைட். முதல்ல கிளாஸ் எழுதும் போது நோட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குகைகள், கல்வெட்டுகள். ஸோ ஆல்ரெடி குகைகள் சம்பந்தமா குரூப் 4ல கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முறை என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பல்லவாவுடைய குகைகள் சம்பந்தமா வந்து கேட்டாங்க. அதே மாதிரி கல்வெட்டு சம்பந்தமா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன்ல தான் ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் இந்தியா. இதே டாபிக் தான் குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்லயும் இருக்கு. இதை வந்து தெளிவா தெரியும். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல நீங்க படிக்க வேண்டியது ஃபெஸ்டிவல், திருவிழாக்கள், தேசிய சின்னங்கள், ஓவியங்கள், புலவர்கள், இசை சம்பந்தமா, நடனங்கள், நாடகங்கள், மொழிகள், மதங்கள் சம்பந்தமா, அகைன் இலக்கியங்கள், கலை தொடர்பான அமைப்பு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்திய கட்டிடக்கலை, கோவில்கள், குகைகள், கல்வெட்டு. இது நீங்க மெயினா படிக்க வேண்டிய கொஷின். இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்தா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட். ஸோ நமக்கு குரூப் 1, குரூப் 2ல கண்டிப்பா இது ரிலேட்டடா ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. அப்ப 10 கொஷின்ல யூனிட் நம்பர் 3ல இந்த டாபிக் என்னது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ரைட்டா. ஸோ இந்த கொஷின்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒரு கொஷினோ 2 கொஷினோ இது கேட்கப்படலாம். அதனால என்ன பண்ணிக்கோங்க, இந்த டாபிக்கை நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல நம்ம வந்து ஓல்டு கொஷின் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஓல்டு கொஷின் எடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல எந்த கொஷின் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் கொஷின்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ல என்ன கொஷின் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பிடிஎஃப்ல வேகமா சொல்லுங்க.
ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலா இந்தியாவில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. டெலகிராமில் நான் திரும்பவும் அனுப்புகிறேன் சிலபஸ்ஸு. ஓகே, டெலகிராமில் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் எழுத சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த இதை எடுத்து எழுதுறீங்க. அப்படி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிலபஸ் எடுத்து எழுத சொன்னால் நம்பரை போடுறீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இது அப்படின்னு நம்பரை போடுறீங்க. அப்படி யாரும் போடாதீங்க. ரைட்டா? அப்படி தயவு செய்து யாரும் நம்பர் போடாதீங்க. நம்பர் போட்டு எந்த யூஸும் கிடையாது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்தியாவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். குரூப் 2ல லாஸ்ட் இயர்ல நீங்க ஒரிஜினல் கொஸ்டினா அப்புறமா எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டினை காமிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு வரலாறுன்னு பார்ப்போம். ரைட், இங்க பாருங்க. லாஸ்ட் இயர்ல 2024ல ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரைட், ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, யாரு? ஆர்சி மதீன்தார், ரிஸ்லி, ஆர்கே முகர்ஜி, விஏ ஸ்மித். ஆர்சி மஜின்தார் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சிருப்பீங்க. ரைட், அப்ப அது ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க, 2024ல குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு டாபிக் இந்தியாவோட கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு டாபிக், அதுக்கு கீழே இது கேட்கப்பட்டு. அடுத்து வாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஸோ நாம நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் வந்து இருக்கு. ஸோ இந்த நேஷனல் சிம்பிள்ஸை நம்ம இந்தியாவுடைய அக்வாட்டிக் அனிமல் என்ன அப்படின்னா டால்ஃபின், வந்து கங்கா டால்ஃபின். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் சிம்பிள்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி நேஷனல் சிம்பிள்ஸுடைய அறிவியல் பெயர்கள் என்ன, மாமரம், அதோடைய அறிவியல் நம்ம என்ன அரச மரம், அதோடைய அறிவியல் பெயர்கள் அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க நேஷனல் சிம்பிள்ஸ் ஓரியண்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட் முறை இப்படி கொஞ்சம் லிங்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. நீங்க இந்த முறை குரூப் 2 குரூப் 4 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு தேர்வுலையும் முக்கியமா இந்த குரூப் 2ல இந்தியாவோட பிரசிடென்டோட ஆர்டர் பார்த்து வச்சுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பிரசிடென்ட் ஆர்டர் தான், ஆனா கொஞ்சம் அந்த பிரசிடென்ட் காலத்துல இருந்த முக்கியமான வருகை தந்த வெளிநாட்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் சம்பந்தமான கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ அப்துல் கலாம் இருக்கும்போது யார் வந்தா, லைக் வந்து இவர் நம்ம ஒபாமா வந்தாரா என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இப்படிதான் பேட்டர்ன் வந்து இருக்கும். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இதுதான். ஸோ இதுக்கு நீங்க என்ன கண்டென்ட் வந்து படிக்கணும்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்டுடைய இந்தியாவோட கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்கு, அதுல நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இந்த டாபிக் பாலிட்டியில கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஆத்தர், லிட்ரேச்சர், ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கக்கூடிய இணையதளத்து மூலமா முக்கியமான அவார்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அதுல வந்து படிக்கணும். அப்போ கொஸ்டின் பேட்டர்னை நேற்று ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்கும்போது நீங்க கொஸ்டினை பார்த்தீங்க, பிசிக்ஸ் எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்னு ஒரு சப்ஜெக்டே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இந்த பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட 40 வருஷமா குரூப் யூபிஎஸ்சில இந்த பேட்டர்ன் தான். இப்போ என்ன, அதே டாபிக் அதே கொஸ்டின் தான், கொஸ்டின் கேட்கக்கூடிய விதத்தை மட்டும் மாத்திருக்காங்க, டாபிக்கை வந்து மாத்த. அதனால இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த டாபிக் ஃபுல்லா முடிக்கணும். 12 மணி ஆனாலும் பரவாயில்ல.
பொறுமையா சப்டாபிக் முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து விளக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்க வந்து கவனிக்கலாம். இப்ப சிலபஸை முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஏன்சியன் இந்தியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்தியாவின் பண்பாட்டின் இயல்புகள்ல தான் இந்தியா ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுல தேசிய சின்னங்கள் தான் அக்வாட்டிக் அனிமல் ஓரியன்டா கேட்டிருந்தாங்க. அடுத்து நாம ஏன்சியன் இந்தியாவுக்குள்ள போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், ஆட்சியர் கல்வியில ஏன்சியன் இந்தியாவை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இங்க வரேன். ஸோ இது எல்லாரும் கேக்குதா? வீடியோ எல்லாம் தெளிவா தெரியுதா? இது இன்டர்நெட் இஷ்யூவான்னு தெரியல. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பார்த்துட்டு தான் கீழே வருவோம். ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கேமராவே ஒரு மாதிரி இதா இருக்கு. ஓகே, கவனிங்க. ஸோ சிந்து சமவெளி படிப்போம். அதுக்கப்புறம் வேதகால பண்பாடு படிப்போம், மௌரியாஸ் படிப்போம், குப்தர்கள் வந்து படிப்போம், புத்திசம் ஜெயினிசம் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் பிற ஆட்சியாளர்கள். ஸோ ஏன்சியன் காலத்துல பிற ஆட்சியாளர்களையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பண்டைய காலத்துல அறிவியல் தொழில்நுட்பம் இப்படி ஒரு செப்பரேட் டாபிக்ஸே இருக்கு. ஏன்னா மெயின்ஸ்ல நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் குரூப் 1 குரூப் 2ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா படிக்கும் பொழுது இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடணும். ரைட்? ஸோ அப்போ ஏன்சியன் இந்தியாவில் நம்ம படிக்க வேண்டியது சிலபஸ் நான் இப்போ இனிமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆட்சியர் கல்வி டாபிக்ஸ்ல என்ன பிரிச்சிருக்கேன்னா சிந்து சமவெளி, வேதகாலம், மௌரியாஸ், குப்தாஸ், புத்த சமயம், ஜெயினிசம், பிற ஆட்சியாளர்கள் அண்ட் பண்டைய கால இந்தியாவில் அறிவியல் தொழில். இத தெளிவா தெரிஞ்சுக்கீங்க. இப்போ அகெயின் நாம எங்க போறோம்னா சிலபஸுக்கு போறோம். ஓகே, சிலபஸுக்கு போறோம். சிலபஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க? இப்போ சிலபஸ்ல குறிப்பிட்டது என்னது? வெறும் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் மட்டும்தான் சிலபஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சிலபஸை தாண்டி என்ன கேட்கிறாங்க? புத்திசம், ஜெயினிசம், ஓகே, மௌரியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த டாபிக்ஸை நீங்க வந்து தெளிவா படிச்சுக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பண்டைய கால இந்தியாவில் என்னென்ன துணை தலைப்புகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்ப சிலபஸ்ல இருக்கிறது என்னெல்லாம் இருக்கு? லைக் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் மட்டும்தான். அந்த சிலபஸை தாண்டி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு. அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸை எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்க்கும்போது சிலபஸ்ல ஒன்று கொடுத்தாலும் அதை தாண்டி என்ன இருக்கும், உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெளிவா இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி என்ன பண்றாங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ இங்க நாம வந்து பிரிச்ச விஷயத்த உங்களுக்கு அகெயின் கொண்டு போறேன். ஸோ இப்போ யூனிட் நம்பர் 3ல நாம வந்து இருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் வந்து பார்த்தாச்சு. ஸோ அப்போ ஏன்சியன் இந்தியா பண்டைய காலத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், இந்த 2 தலைப்புகள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்? அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி சொன்ன துணை தலைப்புகளும் வேதகாலம், ஓகே, மௌரியாஸ், இது எல்லா ஜெயினிசம், புத்திசம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இங்க அடுத்து பாருங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போவோம். நீங்க அப்புறமா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்றதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கோங்க. நான் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா அனலைஸ் பண்றதுக்கு நான் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணாதான் முடியும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பண்டைய கால இந்தியாவில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹரப்பாவை பத்தி ஒரு கேள்வி. ஹரப்பாவை பத்தி ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றிய கூற்று சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டது. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும்
நகர நாகரிகம் கொண்டுள்ளது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா உணவுக்காகவும் பணிகளுக்காகவும் கிராமங்களை சார்ந்து இருக்கு. ஹரப்பா நாகரிகத்தோட எச்சங்கள் சிறிய கிராமங்கள்ல கிடைக்குது. லோத்தலுடைய சிறப்பம்சமே என்னது? போர்ட். ஆல்ரெடி நாம வந்து சொல்லியாச்சு, பல தேர்வுல தொடர்ந்து வந்து கேட்கிறாங்க. இப்போ கீவேர்ட் எலிமினேஷன் டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? இந்த கொஸ்டின் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கீழ எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேடி பச்சா பேடி படாவோ ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் இன் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி ஆளுன்னு கொடுத்தாலே ஓகே, கம்பல்சரி. கம்பல்சரி மீன்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங்கா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆளுன்னு வந்தாலே யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் இதான். அப்ப எல்லா இங்க ஆல்ரெடி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் ஹரப்பாவுடைய நகரங்கள் கிராமங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லா இடங்களும் நகர நாகரிகம் இருக்காங்க. அப்ப ஜோடியா ஒரு கேள்வியை பார்க்க சொல்லியிருக்கேன். ஏயும் பியையும் ஜோடியா பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? அல்லது ஏயும் சியையும் ஜோடியா கிடைச்சிங்கன்னா தவறானதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எலிமினேட் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பண்ணலாம் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த புரிதல் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ கண்ணுக்கு முன்னாடியே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களால வாசிக்க முடியல, குறிப்பிட்ட டயத்துல இது பண்ண முடியலன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால என்ன சொல்ல வாரேன்னா, சிலபஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய தலைப்புல என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குன்னா, தென்னிந்திய வரலாறு அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஏன்சியன் அண்ட் மிடிவல் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு, தென்னிந்திய வரலாறு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தென்னிந்தியாவின் வரலாறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் நினைப்போம் இதுல சிலபஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வந்து கொடுக்கல, எதுவுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அதை நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்துருவோம். அடுத்தது வாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஹரப்பா நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிலபஸ்ல இருக்கு. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க. அடுத்து பாருங்க, வேத காலம். நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? ஓகே, இதுல தமிழ் ஆப்ஷன் டெலிட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, அக்னி, ருத்ரன், இந்திரா, விஷ்ணு. அக்னி, ருத்ரன், இந்திரா, விஷ்ணு. இந்திரன், விஷ்ணு. ஓகே, ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க? நகரங்களை அழிப்பவர், இது வந்து வேத காலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கடவுள்கள் ஓரியன்டா கொஷின். அக்னி, ருத்ரன், ஓகே, இந்திரன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. இதுல எலிமினேஷன் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா உற்று நோக்கிங்கன்னா எப்படி இருக்கு? அக்னி ஒரு செப்பரேட் வேல்யூ, ருத்ரனா இந்திரனா. நீங்க ஒரு எக்ஸாம 3 மணி நேரம் வேகமா எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் வந்து வரும். ருத்ரனா இந்திரனா, ருத்ரனா இந்திரனா. ஸோ அப்போ நீங்க இன்னும் உற்று நோக்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு? நல்லா பாத்தீங்கன்னா தரன், 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 தமிழ் எழுத்துக்கள். ஓகே, ஸோ அப்போ நீங்க இதை வந்து என்ன பண்ணணும்? ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா 4ல 2 எது வரும்? எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல 4 ஆப்ஷன்ல 2 ஈஸியா கிளிக் பண்ண சொன்னோம், அதே மாதிரி இதை தூக்கணும். இந்த கொஸ்டினை பார்க்கக்கூடிய விதத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். அடுத்து வாங்க, ஏன்சியன் இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு தலைப்பு வந்து கொடுத்தேன்.
ஸோ இது நீங்க பயாலஜி இந்த மாதிரி சயின்ஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் காலத்துல எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆப்ஷனை நேற்று எலிமினேட் எப்படி பண்றணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும். ஸோ இங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ கடைசி ஆப்ஷன் அலெக்சாண்டர் ஒன்னோல இருக்கு, அரிஸ்டாட்டல் ஒன்னோல இருக்கு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல புளோட்டோ வருமா சாக்ரட்டிஸ் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி இங்க இந்த இவ்வளவு பெரிய கொஸ்டின்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல புளோட்டோவா சாக்ரட்டிஸான்னு கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. எப்படி பண்ண சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபுல்லா பார்க்க சொன்னேன். அரிஸ்டாட்டில், புளோட்டோ, சாக்ரட்டிஸ், அலெக்சாண்டர் எதுவுமே ஒண்ணு போல ஜோடியா வரல. உடனே என்ன பண்ணணும்? கடைசி ஆப்ஷனுக்கு போகணும். அலெக்சாண்டர் ஜோடியா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருந்தா ஒண்ணு வந்து வரும். அடுத்து செகண்ட் ஆப்ஷனை ஃபுல்லா பார்க்க சொன்னேன், லைனா இல்ல. தேர்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது அரிஸ்டாட்டல் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் வராது. அதை தூக்க சொன்னேன். பியும் சியும் வந்து பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் புளோட்டோ வருமா அரிஸ்டாட்டல் வருமானு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது புரியுதா? அடுத்து வாங்க, குப்தாஸ் ஓரியன்டா. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். அதாவது இரண்டாம் இதுல என்ன நாணயங்களை விட்டாங்க அப்படிங்கிறதுதான் மெயினான கீவேர்ட். ஸோ இதுல இது வந்து நீங்க அந்த காலத்துல தங்கத்துல விட்டுருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க வந்து இதுல வந்து ஆன்சர் வந்து போடணும். ஸோ முக்கியமா வேத காலத்துல நாணய முறைகள் எப்படி இருந்துச்சு, அதுக்கு வந்து அடுத்து வந்து குப்த காலத்துல நாணயங்கள் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இங்க சந்திரகுப்தா 2 அவர் எப்படிலாம் வெளியிட்டாரு, இப்ப தின்னு சம்பந்தமா விட்டுருப்பாங்களா? ரைட். இந்த கோல்டு சம்பந்தமா விட்டதுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்ததுனாலதான் அதுக்கப்புறம் தான் மாற்று காயின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏன்ஷியன்ட் இந்தியா காலத்துல. இது காயின் சம்பந்தமா நாணயம் சம்பந்தமா விஜயநகர் எம்பையர் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா குரூப் 2ல ஒரு கொஸ்டின் வந்துருக்கும். லாஸ்ட் குரூப் 2ல குரூப் 4ல காயினை பத்தியும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேடுங்க. அப்ப யாரு காயின் வெளியிடுறா? இந்த அலெக்சாண்டருக்கு பின்பு இந்தியாவின் அலெக்சாண்டர் என அழைக்கப்படுவார், இந்த மாதிரி கேள்விகள். அப்ப ஏன்ஷியன் இந்தியாவில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்டதாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ குரூப் 4 நடந்ததுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதகால பண்பாடு. ஓகே, வேதகால பண்பாடு அகெயின் தொழில்நுட்பம் சம்பந்தமா. அடுத்து குப்தர்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்ப ஏன்ஷியன் இந்தியா தெளிவா புரிஞ்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எனக்கு ஏன்ஷியன் இந்தியா தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து நாம போகக்கூடியது தமிழ்நாடு வரலாறு. ஸோ தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஓரியன்டான டாபிக்ஸ் வந்து போக போறோம். அதாவது தென்னிந்திய வரலாறுன்னு ஒரு லைன் தான் சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லைனை தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இந்த ஒரு லைனை தாண்டி ஆட்சியர் கல்வியோட சப் டாபிக்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஆட்சியர் கல்வி ஜிகே புக்கு தமிழ் புக்கு இல்லாதவங்க தயவு செய்து கையில வச்சுக்கோங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் வரும். 100% கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது அதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதனால அந்த கேள்விகளை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்க வாங்க. ஸோ ஏன்ஷியன் மிடிவல் காலத்துல, பண்டைய இடைக்காலத்துல தமிழ்நாடு, இதுல நாம படிக்க வேண்டிய கிளை தலைப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சங்ககாலம், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் போட்டுக்கோங்க. இது துணை தலைப்புகள் நாம படிக்கணும். சங்ககாலம், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸு
உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதனால இந்த பேட்டர்னை நீங்க வந்து விட்டுறாதீங்க. ஸோ இது ஓரியன்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸே வந்து உண்டு. ஆச்சரியக்கல்வி ஜிகே புக்கில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜிகே புக்கு தான். இதில் ஆல்ரெடி நான் கம்பைல் பண்ணி இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ இந்த ஆச்சரியக்கல்வி 2-in-1 புத்தகம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். இங்கே இப்போ ஒவ்வொன்றும் நான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ சேரர்கள், சோழர்கள், ஓகே, சங்க காலத்தை ஆர்டர் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. எப்போ? குரூப் 2A மெயின்ஸ்ல, ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. நான் இது எல்லாமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க மேக்சிமம் கொஸ்டின் ஜிகே பார்ட்ல இந்த புத்தகத்துல இருந்தா வந்து வரும். சப்போஸ் வெளியில எங்க போனாலும் இதை தழுவிதான் வந்து கேட்பாங்க, ஈஸியா கிராக் பண்ணலாம். அடுத்து நக்கீரர் மிக முக்கியமான புலவராக சங்க காலத்தில் எந்த காலத்தை சார்ந்தவர்? நக்கீரரை பத்தி கொஸ்டின். சேரர்ல பதித்து பற்றி நூல் குறிப்பிடுவது எது? ஓகே. ஸோ இந்த மாதிரி சங்க காலத்துல 8 சேர அரசர்கள் அவர்கள் ஆண்ட பகுதியை குறிக்கக்கூடிய நூல் எது? பதித்து பற்று. இதே மாதிரி சோலாஸ் ஓரியன்டா கொஸ்டின், நிர்வாகம் சம்பந்தமா ஒவ்வொன்றையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்க்ளூடிங் குரூப் 1ல கொடுத்துருக்கேன். வரிசை பிற்காலத்தில் வேலி என்பது எத்தனை ஏக்கர்? அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா. ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஆச்சரியக்கல்வியோட 2 ஜிகே புக்ல கண்டென்ட் பக்காவா இருக்கு. ஸோ நீங்க இதை மட்டும் ரெஃபர் பண்ணாலே நீங்க வந்து கொஸ்டின் பேட்டர்னை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது ரிலேட்டடா தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடுடைய ஏன்சியன் மிடிவல் தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஓகே, அடுத்தது மிடிவல் இந்தியா போட்டுக்கோங்க. மிடிவல் இந்தியா போட்டுக்கோங்க. ஸோ இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மிடிவல் இந்தியா பார்க்க போறோம். மிடிவல் இந்தியாவோட சிலபஸ் டீகோடிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். ரைட்டா? மிடிவல் இந்தியா வாங்க மிடிவல் இந்தியா பார்ப்போம். சிலபஸ்ல மிடிவல் இந்தியாவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய மிடிவல் இந்தியாவில் டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தியர்கள், விஜயநகர், பாமினி, இவ்வளவுதான். டெல்லி, முகல்ஸ், மராத்தியாஸ், விஜயநகர், பாமினி கிங்டம், என்டையர் டாபிக் அப்படிங்கிறது இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இதை தாண்டியும் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன், ஆச்சரியக்கல்வியோட துணை தலைப்புகள் மூலமா உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸ்ங்கிறது சிலபஸ்ங்கிறது டீகோடிங் பண்ணியிருக்கேன். டீகோடிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை எது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா ஆச்சரியக்கல்வியோட சப் டாபிக்ஸ் வழியா கம்பேர் பண்றேன். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும், சிலபஸை தாண்டி கிடைக்கக்கூடிய கேள்விகளை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே. ஸோ அப்ப மிடிவல் இந்தியாவை என்ன தலைப்புகள்லாம் நீங்க படிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. பக்தி மற்றும் சூபி இயக்கம் நோட் பண்ணுங்க. பக்தி மற்றும் சூபி இயக்கம் சிலபஸ்ல இருக்காது, ஆனா அது ரிலேட்டடா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல ஜோடியா படிக்கணும். எப்படி படிக்கணும் சொல்றேன். டெல்லியையும் முகலையும் ஒன்னா படிங்க. அதுக்கப்புறம் விஜயநகரையும் மராத்தா பாமினிய ஒரே டாபிக்கா கவர் பண்ணுங்க. அண்ட் பிற ஆட்சியாளர்கள் லைக் வந்து மைசூர் கிங்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைட்டா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது இடைக்கால போர்கள் மற்றும் உடன்படிக்கைகள். அப்படின்னா முக்கியமான போர்கள் அது எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, யார் யாருக்கும் நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய வார்ஸ் ட்ரீட்டிய படிச்சுக்கணும்.
அடுத்து ஒவ்வொரு அவைக்கும் இப்ப விஜயநகர் எம்பையருக்குலாம் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து வந்திருப்பாங்க. அந்த வெளிநாட்டு பயணிகள் யாரு, அவங்க யார் அவைக்கு வராங்க, வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். இப்போ வாகியான் அப்படிங்கிறவரு புத்த மதத்தை கத்துக்கிறதுக்காக அதை ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை பத்தின விஷயத்த இதுல வந்து படிக்கணும். ரைட்? அப்ப மிடிவல் இந்தியா அப்படிங்கிறது இவ்வளவுதான். அப்ப சிலபஸை கொடுத்ததை தாண்டி வார், ட்ரீட்டி, அதர் ரூரல்ஸ், டிராவலர்ஸ், பக்தி, சூபிசம் இதெல்லாம் படிக்கணும். இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 2024ல மிடிவல் இந்தியாவில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடணும். ரெடியா? ஓகே. ஸோ கவனிங்க, அமித்ஷா ஆட்சியில் கீழே குறிக்கப்பட்டுள்ளதில் தவறானது. பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினை நல்லா பாருங்க. இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல எது தவறானது, அதே மாதிரி இதுல என்ன பண்ணிருக்காங்க, அகமது ஷாவுடைய இதுல எது வந்து தவறானது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, அமித்ஷாவை பத்தினதுல தலைநகரே குல்பாகருக்கு குல்பார்காரிலிருந்து பீராருக்கு 1425ல மாத்திருக்காரு. ஓகே. ஸோ அகெயின் டக்சின் குழுவிற்கு வெளிநாட்டு குழுவிற்கும் இடையே மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது அவர் காலத்துல. அதாவது அகமது ஷா காலத்துல டக்சின் குழு ரிலேட்டடா பேசியிருக்காங்க. அடுத்து வாராங்கல் அப்படிங்கக்கூடிய இடம் கைப்பற்றப்பட்டது. ஓகே. அகெயின் வந்து பாருங்க, குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். குஜராத்தை இணைச்சு கொண்டிருக்க மாட்டாரு, ஆனா என்ன பண்றாங்க கொஸ்டின்ல இணைத்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து மாத்துறாங்க. எப்படி இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் நகர கிராம நகரம் இணைந்ததோ, முக்கியமா நகர நாகரிகம் தான், அதுல கிராமங்களையும் எச்சங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க குஜராத்தை இணைக்கவே இல்லை, இணைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா? அப்ப கொஸ்டின் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. அடுத்து டெல்லி சுல்தானுடைய டாக்ஸ் சிஸ்டம் ஹகாக் இ ஷார்ப் அல்லது ஹலிஸ் இ ஷார்ப் அப்படின்னா என்ன? ஸோ இதை பத்தி இதை வாசித்தாலே உங்களால, ஏன்னா அரபிக் வேர்டு வந்து இருக்கும், நம்ம வந்து சில பேருக்கு வந்து சமஸ்கிருதம் அரபிக் வேர்ட்ஸ் உள்ள வந்து நுழையாது. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, நிலவரி, நீர்ப்பாசன வரி, வணிக வரி, சுங்க வரி. இதுல ரிலேட்டட் டு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வரி இருக்கு விவசாயம் சம்பந்தமா. அதுல ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வரும். இது ரிலேட்டட் டு ஹையர் ப்ரியாரிட்டி நீங்க தூக்கலாம். ரெண்டுமே நில நீர், லேண்ட் இரிகேஷன் ரிலேட்டட் டு லேண்ட் அப்படிங்கிறத விவசாயம் சம்பந்தமா என்ன வரும் அப்படிங்கிறத தூக்கலாம். அப்போ பண்டைய காலத்துல இடைக்காலத்துல நிர்வாகம் சம்பந்தமா மட்டும் நீங்க படிக்கணும். நிர்வாகம் சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா, எக்கனாமிக் சம்பந்தமா படிக்கணும். அப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு அதை படிக்காம வேற வேற விஷயங்களை வந்து படிச்சீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியாது. இப்போ ஹாக்கி ஷார்ப் அல்லது ஹலிசி ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு நீர்ப்பாசனம். அடுத்து முகல். பின்வருவற்றில் முகலாயர் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரு பெண் வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன்ல ஒரு பெண்மணியோட நேம் இருக்கு, தெரியுதா? ரெண்டுமே எண்டு வித்து என்னது, பேகம் அப்படிங்கிறது. அகெயின் பி, எல்லா ஆப்ஷனுமே பேகம் அப்படிங்கிற மாதிரி தான் முடியுது. ரைட்? ஸோ சம்டைம்ஸ் 2 ஆப்ஷன் மட்டும் பேகம்னு முடியுதுன்னா அதுல 2ல தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல குல்பதன் பேகம், ஜகநாதா பேகம், ஜினாத் உன் நிஷா பேகம், ஜெய் உன் நிஷா பேகம். ஓகே. சம்டைம் என்ன பண்ணலாம், உன் நிஷா பேகம் 2 ஜோடியா இருக்கு. சம்டைம்ஸ் அதுல 2 கொஸ்டினும் 2 ஆப்ஷனும் மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட்? அதனால நீங்க ஆப்ஷனை நல்லா மைக்ரோ லெவல்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ வரலாற்று ஆசிரியர் லிட்ரேச்சர் சம்பந்தமா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல சொன்னோம். அதே பேட்டர்ன்ல எங்க கேட்கறாங்க, முகல்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அடுத்து பாருங்க. ஓகே. ஸோ இப்போ மிடிவல் இந்தியாவில் பார்த்த கேள்விகள் எல்லாத்தையும் பாருங்க. இரிகேஷன் டாக்ஸ், அகமது ஷா பத்தின விஷயங்கள், அகைன் புத்தகத்துல பேகம் ரிலேட்டடான கண்டென்ட். அப்போ கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, சம்பந்தம் இல்லாத கேள்விப்படாத விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்
இப்படிதான் இருக்க போகுது. ஆல்ரெடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் மாங்குன்னு படிப்பீங்க. அங்க என்ன கேட்டிருந்தாங்க? சம்மு கேட்டிருந்தாங்க, ரைட்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நடப்பு நிகழ்வை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பிசிக்ஸ் ஜாகிரபியில உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டாங்க, பாப்புலேஷன் சம்பந்தமா, அதெல்லாம் வந்து பாருங்க. அப்ப இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது சிலபஸை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும், அது ரிலேட்டடான டாபிக்ஸை படிக்கணும். ஸோ எது தேவையோ அதை மட்டும் படிக்கணும். ஆனா 100 பேர் இருக்கிறோம்னா 99 பேர் என்ன பண்ணுவோம், சம்மந்தம் இல்லாம தான் படிப்போம். அப்படி படிச்சீங்கன்னா நம்ம படிச்சோம்னா கிராக் பண்ண முடியாது. இந்த லட்சக்கணக்கில் பேர் எழுதுறதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்னை கரெக்டா புடிச்சுக்கணும். அப்ப ஏன்சியன் இந்தியா முடிச்சாச்சு, மிடிவல் இந்தியா முடிச்சாச்சு. அகெயின் அடுத்து மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா போகலாம் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். மாடர்ன் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயிற்சி பற்றியே சீக்கிரம் முடிச்சுட்டு கிளாஸ் வந்து எடுக்கணும். நான் ஒரே பயிற்சி பற்றியே எடுத்துட்டு இருந்தேன்னா அது வந்து வேலைக்கு ஆகுது. அதே மாதிரி சொன்ன வீட்டு பாடங்களை ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும். அதில் நிறைய பேர் வந்து சீரியஸாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் லாஸ். நாளைக்கு ஏதாவது கோச்சிங் சென்டரில் கொண்டு மொத்தமாக காசு கொடுத்து அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கம்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க வருஷக்கணக்காக. ஓகே, ஸோ இப்போ ஏன்சியன் இந்தியா பார்த்தாச்சு, மிடிவல் இந்தியா பார்த்தாச்சு. அடுத்து மாடர்ன் இந்தியா சம்பந்தமான விஷயத்துக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம், ரைட்? ஸோ இப்போ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் நம்பர் 6 போட்டுக்கோங்க பார்ப்போம். யூனிட் நம்பர் 6 போடுங்க. சிக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஏன் 6 போறோம்னா, தமிழ்நாடு வரலாறையும் இந்திய வரலாறையும் நாம் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். அதனால 6க்கு போயிட்டு நாம் வந்து என்ன பண்ணுவோம், இங்கிட்டு வருவோம். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வந்து யூனிட் நம்பர் 6 போட்டுக்கோங்க. இன்டர்நெட் வேற ஏதோ இஷ்யூ இருக்கு. யூனிட் நம்பர் 6. ஸோ யூனிட் நம்பர் 6 பார்த்துட்டு நம்ம இங்க வரலாம். ஸோ இப்போ யூனிட் நம்பர் 3ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சாரி, மிடிவல் இந்தியா, தமிழ்நாடு, ஏன்சியன் மிடிவல், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஒரு கேமரா ஆசையா வாங்கினேன், அதை பண்றேன் இதை பண்றேன். நான் மேக்சிமம் நம்பர் வந்து ஒரு பொருளை வித்து எப்படியாவது ஏமாத்தி காசை கொடுக்கணும்னு தான் இருக்கிறாங்க. காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கேமரா ஜூம் ஆகுது, திடீர்னு வந்து ஒரு கிளியர் கட் வியூவே இல்லை, வாயாலே வடை சுடுறானுங்க, அப்படி இப்படி இப்படிங்கிறானுங்க. தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரிய பிராண்டுங்கிறானுங்க. பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டோம்னா டெக்னிக்கலா நம்மளுக்கு தெரியாத இதெல்லாம் வந்து சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு தெரியுது, கடுப்பு தான் வருது. ஓகே, ஸோ யூனிட் நம்பர் 3ல நாம ஏன்சியன் அண்ட் தமிழ்நாடு சார்ந்தது, மிடிவல், ஏன்சியன் மிடிவல்ல தமிழ்நாடு வந்து பார்த்தாச்சு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் வந்து பார்த்தாச்சு. இந்த டாபிக் இருக்குல்ல, இந்தியன் மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இதையும் 6வது யூனிட்டை கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ நம்ம 6வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலா, அதாவது யூனிட் நம்பர் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடுன்னு இருக்கு இல்லையா, பண்பாடு மரபு, தமிழ்நாட்டின் பண்பாடு மரபு, இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, அரசியல் சமூக இயக்கங்கள், நம்ம வந்து இந்தியாவுடைய வரலாறையும் இதையும் கம்பேர் பண்ணி படிப்போம். இந்த யூனிட் நம்பர் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்பாடு மரபு அப்படிங்கக்கூடிய தலைப்பை நாம் இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நீங்க நல்லா சிலபஸை வந்து உற்று நோக்குனீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும் சிலபஸ்.
தமிழ்நாட்டின் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, இலக்கிய வரலாறு, திருக்குறள். ஸோ இதெல்லாம் வந்திருக்கும். இதை நாம வந்து படிக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பழைய குரூப் 4 குரூப் 2 உடைய சிலபஸ் பார்ட் பி ஆர் பார்ட் சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிலபஸை படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த சிலபஸ் கண்டிப்பா ஜிகே பார்ட்ல மேக்சிமம் 10 to 8 கொஸ்டின் அதுல இருந்து கேட்பாங்க. அதனால அந்த சிலபஸ்லாம் முடிச்சுட்டாங்க தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இப்போ இந்த டாபிக்ல தமிழ்நாட்டுடைய வரலாறும் தமிழ்நாடுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி தெளிவா கொடுக்க போறேன். ஸோ இப்போ 6வது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6வது யூனிட்ல நம்ம இப்போ போகக்கூடியது இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஓரியன்டான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் கொடுத்தோம். அதே மாதிரி இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது தமிழ்நாடுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் பார்க்க போறோம். ரைட். ஸோ சிலபஸை ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், டீகோட் பண்ணிடுறேன். யூனிட் நம்பர் 6க்கு வாங்க எல்லாரும். யூனிட் நம்பர் 6க்கு எல்லாரும் வாங்க. ஓகே. ஸோ யூனிட் நம்பர் 6ல என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். குரூப் 1ல 40 கொஸ்டின், குரூப் 2 குரூப் 4ல 20 கொஸ்டின். ஸோ இங்க சிலபஸை டீகோட் பண்ற பாருங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அதாவது தமிழ் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது என்னன்னா, தமிழ்நாட்டுல தொல்லியல் கண்டுபிடிப்பு சம்பந்தமா தமிழ்நாடு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய கண்டென்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுல இப்போ மதுரையை சுத்தி உங்களுக்கு நிறைய முத்துக்களுடைய ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. இதே மாதிரி வளையல் எங்க கண்டுபிடிச்சாங்க, தாளிகள் எங்க கண்டுபிடிச்சாங்க, இது சம்பந்தமா வந்து கேட்பாங்க. தொல்லியல் கண்டுபிடிப்பு. அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இதுதான் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. தொல்காப்பியர், அகத்தியர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துடைய மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், சங்ககால காப்பியங்கள், காவியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இது எல்லாத்தையும் அங்க அகெயின் வந்து பாத்தீங்கன்னா உரைநடைகள், ஹைக்கூ கவிதைகள், தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், எல்லாத்தையும் A to Z வந்து படிக்கணும். அந்த சிலபஸ் தான் இது. ஸோ இதுல 20 கொஸ்டின் கேட்கறாங்க பாத்துக்கோங்க. இந்த 20ல ஒரு 7 கொஸ்டின் தமிழ்நாடு வரலாறுலையும், மீதி நான் சொன்ன மாதிரி இந்தியாவோட கலாச்சாரத்துல வந்து கேட்பாங்க. அடுத்து பாருங்க, திருக்குறள் சம்பந்தமான தலைப்பு. இந்த திருக்குறள் சம்பந்தமான தலைப்பு நீங்க நான் அதிகாரம் ஆட்சியர் கல்வியோட ஜிகே புக்ல நீங்க குரூப் 2ல இருக்கக்கூடிய 20 அதிகாரம், இந்த குரூப் 4 தமிழ், குரூப் 2ல இருக்கக்கூடிய தமிழ் 20 அதிகாரம் படிப்பீங்க. அதை தாண்டி ஒரு சில அதிகாரங்கள் வந்து படிக்கணும். அது கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் திருக்குறள் கிட்ட இருக்கும். அப்போ சில பேர் இங்கிலீஷ் மீடியம் நீங்க வந்து படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் திருக்குறள் படிக்காம விட்டீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியாது. இந்த திருக்குறள் அப்படிங்கிறது என்னென்ன டாபிக் எல்லாம் கேட்கிறாங்கன்னா, திருக்குறள் ஒரு மதசார்பற்ற இலக்கியம். ஃபர்ஸ்ட் மதசார்பற்ற இலக்கியம். அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு. அன்றாட வாழ்க்கையோடுனா இல்லறவியல், அன்பு, ஓகே, குழந்தை பேரு, இதெல்லாம் பத்தி கேட்பாங்க. மானுடத்தின் மீதான தாக்கம், திருக்குறளில் மாறாத விழுமியங்கள். ஓகே, மானுடத்தின் மீதான தாக்கம், மாறாத விழுமியங்கள். சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் இப்ப அமைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரிலேட்டடா இப்ப பட்ஜெட் சார்ந்த விஷயத்துல ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திருக்குறளை வாசிக்கிறாங்கன்னா அந்த திருக்குறளை கேட்கிறாங்க. அப்படி ஒரு 4-5 திருக்குறளை கேட்டிருக்காங்க. அதனால அந்த பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய, சட்டமன்றத்துல பேசக்கூடிய சீஃப் மினிஸ்டருடைய திருக்குறள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி திருக்குறளோட தத்துவ கோட்பாடு. ஸோ சிலபஸ் இப்படி கொடுத்தாலும் கொஷின், திருக்குறள் எந்த 2 கண் என சொல்கிறார் அப்படின்னு திருக்குறள்ல எண்ணும் எழுத்தும் கேட்டாங்கன்னா, இதே இது தமிழ்நாடு யூனிட் நம்பர் 5ல எண்ணும் எழுத்தும் இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்பாங்க. புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இது வந்து திருக்குறள் சம்பந்தமாக திருவள்ளுவர் எந்த 3ஐ எடுத்துரைக்கிறார், எந்த 2ஐ இடித்துரைக்கிறார்,
எதை உணர்த்துகிறார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த சிலபஸ்ல திருக்குறள் இருக்கு, அகைன் தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம் முதல் தற்கால வரை இலக்கியங்கள். 20 கொஸ்டின்ல மேக்சிமம் ஒரு 13 கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. இது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸை தாண்டி உங்களுக்கு ஆட்சியர் கல்வியோட சப் டாபிக்ஸை நான் இப்போ கொடுக்க போறேன். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் வரும். எப்படி பார்த்தோம்? இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல டான்ஸ், டிராமா, மியூசிக், ஓகே, ரிலீஜியஸ் எல்லாமே படிச்சோம், லாங்குவேஜ் இதெல்லாம். அதே மாதிரி நாம என்ன பண்றோம், இங்கேயும் படிக்கிறோம். இந்த தலைப்பை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் இருக்கு? இலக்கியம் சம்பந்தமா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் 6வது யூனிட்ல திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் அதிகாரங்கள் நம்ம ஜிகே புக்ல கொடுத்த அதிகாரங்கள் எல்லாம், சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அது ரிலேட்டடா ஒரு பாடல் வரி கொடுத்து இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. இப்ப குரூப் 4ல கூட திராவிட மொழி, அதோடைய கிளை மொழிகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. திராவிட மொழிகளை பத்தி வந்து ஸோ இதே மாதிரி புலவர்கள் தன்சேன் சென்ட்ரல் லெவல்ல சொன்னேன். அதே மாதிரி இங்க முக்கியமான ஔவையாரை பத்தி, ஓகே, கடையேழு வள்ளல்களை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து. அதே மாதிரி ஐந்திணை, இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, கண்டிப்பா கேட்பாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதோடைய சிறுபொழுது, பெரும்பொழுது, தேவங்கள், தொழில்கள், அதோடைய லொகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து படிச்சோம். அடுத்து தமிழ் மாநாடு. ஸோ தமிழ், அங்க தமிழ் மொழிகளை படிப்போம் இந்திய லெவல்ல. இங்க தமிழ் மாநாடு. இந்த தமிழ் மாநாட்டுல எப்படி படிப்போம் அப்படின்னா, எந்தெந்த மாநாடு எங்கெங்க நடந்துச்சு, யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரா இருந்தா, ஓகே, அதையும் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் படிக்கணும். என்னது அப்படிலாம் இல்லை, G4, 5, 5G என்னது அப்படி இல்லை, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாடகங்கள். ஸோ இப்போ இந்திய லெவல்ல நாடகங்கள்ல வந்து படிக்கிறீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்லையும் நாடகங்கள் சம்பந்தமா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா படிக்கணும். நாடகத்துக்கான தந்தை யாரு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து படிக்கணும். எப்படி இந்திய லெவல்ல முக்கியமான எழுத்தாளர்கள் படிச்சோமோ, பண்டைய காலத்துல இடைக்காலத்துல எழுத்தாளர்கள், நூல்கள், ஆசிரியர்கள் பத்தி படிச்சோமோ, அதே மாதிரி இங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்நாட்டு ஆத்தர்ஸ் யாரு, அவங்க எழுதின புத்தகங்கள், இந்த மாதிரி மிக முக்கியமான புத்தகங்கள், அதோடைய விஷயங்கள் எல்லாம் நாம வந்து படிக்கணும். முக்கிய புத்தகங்கள், எழுத்தாளர்கள். அதே மாதிரி இந்திய லெவல்ல டெம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதை கட்டினது யாரு, கோபுரங்களை கட்டினது யாரு, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அகழ்வாய்வு, கீழடி, கொர்க்கை, இந்த மாதிரி மிக முக்கியமான இடங்கள், யார் அகழ்வாய்வு பண்ணா, அங்க கண்டறியப்பட்ட பொருட்கள் என்ன, இதெல்லாம் வந்து படிக்கணும். அடுத்து கல்வெட்டு. எப்படி இந்திய லெவல்ல அசோகருடைய கல்வெட்டு படிச்சீங்கன்னா, இங்க பாண்டியர்களுடைய கல்வெட்டு, குடுமியான் கல்வெட்டு, ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். அப்போ திருக்குறள், இலக்கியம், திராவிட மொழி, புலவர்கள், ஐந்திணை, தமிழ் மாநாடு, நாடகங்கள், முக்கிய புத்தகம், எழுத்தாளர்கள், தமிழ் கட்டிடக்கலை, தமிழ் அகழ்வாய்வு, இந்த டாபிக் உள்ளதான் உங்களுக்கு அங்க 6th யூனிட்ல கொடுக்கப்பட்ட தலைப்புகள் உங்களுக்கு வந்து வரும். அதனால இதோட சப் டாபிக்ஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இப்போ இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல், தமிழ்நாட்டுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் கம்பேர் பண்ணி நீங்க வந்து படிச்சிட்டீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, அதுல இந்திய லெவலையும் படிச்சாச்சு, தமிழ்நாட்டு லெவலையும் வந்து படிச்சாச்சு. அடுத்து இதோடைய கேள்விகள் வந்து பார்த்துடலாம். நடந்து முடிஞ்ச குரூப் 4ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இதுல இந்தியாவில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஆல்ரெடி இப்ப இருக்கக்கூடிய தலைப்புலையும் உங்களுக்கு பழமொழிகள் சம்பந்தமா இருக்கு. அதே மாதிரிதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 அப்படிங்கிறது என்ன? ஓகே, ஸோ அப்போ அது ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறளா ஆத்திச்சூடியா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பனையளவு நன்றியாக கொள்பவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அங்கே நான் சொன்னேன்ல, எதனை குறிப்பிடுகிறார், பனை அளவு அப்படிங்கிறது எதை சொல்றாரு, திணை அளவா, மலை அளவா, கடல் அளவா, மூங்கில் அளவா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆப்ஷனை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா தூக்கலாம். எப்படி தூக்கலாம்? ஸோ இதுல
திணை அளவா, கடல் அளவா, மலையா அப்படிங்கிறத நம்ம திருக்குறள் படிச்சாலே திணை அளவு, ஓகே, திணை மலை. ஸோ கீவேர்டை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்க வந்து இது பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஊற்றுவழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என புறநானூறு பாடல் எதோடைய சிறப்பை வலியுறுத்துறது? அகெயின் ஒரு ஒரு இலக்கியத்தோட வரிகள் கொடுத்து இந்த வரி எந்த நூல்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க ஒரு வரி கொடுத்து இது எதை உணர்த்துது அப்படிங்கிறத சொல்றாங்க. முக்கியமா உங்களுக்கு அமைச்சரை பத்தி, கொடையை பத்தி, கல்வியை பத்தி, ஓகே, பொருளாதாரத்தை பத்தி இந்த மாதிரி மேக்சிமம் இருக்கும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வி, ஈகை, நேர்மை, உண்மை. நேர்மை, உண்மை ரெண்டும் பக்கத்துல இருக்கு. அது கேட்பாங்களா? இல்ல இந்த ஊற்றுவழி உதவியும். ஸோ அப்போ அது ரிலேட்டடா நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா கல்வியை பத்தி புறநானூறு பாடலை பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? அகெயின் என்னது குறிப்பிடுகிறார்? கொஸ்டின் என்னது? பகைவரின் கர்வத்தை அடைக்கக்கூடிய ஆயுதம் வீரமா, அரணா, படையா, செல்வமா? இது திருக்குறள் சார்ந்து எதை உரைக்கிறார், இடித்துரைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பேனாது அழுக்கற்று பான் அப்படிங்கக்கூடிய பிறனாக்கம் அப்படிங்கிறதுல அதோடைய திருக்குறளை என்ன பண்ணியிருக்காங்க, அரணாக்கம் வேண்டாதான் அப்படிங்கக்கூடிய விஷயத்த திருக்குறளுடைய வரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ கொஷின், திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? திருவள்ளுவர் சார்ந்த ஒரு குறளை கொடுத்து அதுல வந்து என்ன பண்றாங்க, அதுல விடுபட்டதை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா வந்து கேட்கறாங்க. அப்ப திருக்குறள்ல நான் சொன்ன மாதிரி 5 to 6 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வரும். திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கொடுத்த 20 தலைப்பு பழைய சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா மொத்தம் 25 தலைப்பு. அது போக ஜிகே பார்ட்ல நான் கொடுத்தக்கூடிய எல்லா தலைப்பையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, ஸோ நம்மாழ்வார், சுந்தரர், ராமலிங்க அடிகளார், குலசேகரர் இவர்கள் சார்ந்தது நான் சொன்னேன் இல்லையா, சங்க பக்தி இலக்கியம். இலக்கியத்துல பக்தி இலக்கியத்தை பத்தி கேட்பாங்க. இதுல வானாலும் செல்வமும் மன்னரசும் ஜான் வேண்டேன் அப்படின்னு பாடியவர் யார்? ஸோ அகெயின் இது ரிலேட்டட் டு பக்தி இலக்கியம் சார்ந்த குலசேகரரை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்க, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? முதுகுறவையா, முடின் மகளிரா, விரலியரா, கணிகையரா? இது முக்கியமா நான் சொன்ன இயல், இசை, நாடகம், நான் சொன்னேன் இல்லையா, கிளாசிக்கல் டான்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர், ஆத்தர்ஸ், அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தமிழ் லிட்ரேச்சர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, தாலாட்டு பாடலில் தாய்மாவன் கட்டி வரும் வேட்டி என்ன வேட்டி? லாஸ்ட் முறை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது. ஸோ அப்போ நான் என்ன டாபிக் சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கணும், அது ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின் வந்து வரும். புலவர்களை வந்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, சங்க காலத்தை சேர்ந்த நக்கீரர் சம்பந்தமா அவர் எந்த சங்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலவர்கள் ஓரியன்டா. அடுத்து பாருங்க, கல்லாரை காணுங்கள் கல்வி நல்காக் கசடருக்கும் தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படிங்கக்கூடிய வரிக்கு உரியவர். இது முக்கியமான புத்தகம், ஆசிரியர் சம்பந்தமான கொஷின். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, பாரதிதாசன், வண்ணதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் எல்லாமே தாசன் தாசன்னு முடியுது. ஸோ இப்போ ஓவராலா இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல குரூப் 4ல மேக்சிமம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓவரால் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறளையும் சங்ககால இலக்கியத்துடைய முக்கியமான டாபிக்ஸையும் மேக்சிமம் வந்து கேட்டு வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர். இதுதான் ப்ளூ பிரிண்ட். நீங்க என்ன பண்ணணும், இந்த டாபிக்கை புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ் வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அண்ட் சங்ககாலம் முதல் தற்காலிகம் வரை இலக்கியங்கள்ல நீங்க வந்து சங்ககால இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் படிக்கணும். அண்ட் திருக்குறள் சம்பந்தமா கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் வந்து. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாருங்க, விடுதலை போராட்டத்தோட தமிழ்நாட்டு பங்கு, ஆங்கிலருக்கு எதிரான கிளர்ச்சி, புரியுதா, விடுதலை போராட்டத்துல பெண்களுடைய பங்கு, இதே மாதிரி நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இது எல்லாமே தமிழ்நாடு வரலாறு. இது கூட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இது எல்லாமே தமிழ்நாடு வரலாறு. ஸோ அடுத்து யூனிட் நம்பர் 6ல நம்ம வந்து படிப்போம். இதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்,
இங்க நீதி கட்சி திராவிட கட்சி படிச்சோம்னா அங்க என்ன படிக்கணும்? இந்திய தேசிய இயக்கம். இங்க தமிழ்நாட்டுல அண்ணாவை படிச்சோம்னா இங்க அம்பேத்கர். ஓகே, ஸோ அங்க பகத்சிங் அப்படின்னா தமிழ்நாட்டுல யார படிக்கணும்? ஸோ இந்த மாதிரி முக்கியமான போராளிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொருத்தையும் கம்பேர் பண்ணி வஉசியை பத்தி படிக்கணும். ஓகே, அந்த மாதிரிதான் வஉசி, பாரதியார், காமராஜர், வஉசி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க. அப்ப தமிழ்நாடு ஓரியன்டாவும் இதுல வந்து சிலபஸ்ல இருக்கு. இதே மாதிரிதான் மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டிஸ். விடுதலை போராட்டத்தில் இந்தியாவுடைய பங்கு, இந்திய லெவல்ல பங்கு, தமிழ்நாட்டுடைய பங்கு, இப்படிதான் பேட்டர்ன் இருக்கும். அப்ப இந்த டாபிக் எல்லாமே இந்திய வரலாறு 3வது யூனிட்ல அங்க இருக்கிற தமிழ்நாட்டு வரலாறு. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரே டாபிக்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடைக்கிடலாம். ஸோ அது நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிலபஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த பயனும் கிடையாது. சிலபஸை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, அதுல இருந்து சப் டாபிக் கிடைக்கும், அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். ஸோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இதுதான். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. அப்போ நாம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? பொது அறிவியல் பார்த்தாச்சு. அகைன் இந்திய வரலாறு, பண்பாடு, தேசிய இயக்கம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அடுத்து இங்க தமிழ்நாட்டின் வரலாறு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த 3வது யூனிட்லையும் 6வது யூனிட்லையும் இந்திய வரலாறு, தமிழ்நாடு வரலாறை கம்பேர் பண்ணி கிளாஸ் எடுப்பேன். அண்ட் பாலிட்டி எடுப்பேன், எக்கனாமி எடுப்பேன். ஸோ நாளைக்குள்ள நம்ம முடிக்கணும். அடுத்து மேத்ஸ் ஒரு நாள் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம்னா பயிற்சி பெற்ற முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வகுப்பு ஓரியன்டா ப்ளஸ் இந்த தமிழ்நாடு வரலாறு இந்த 3வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் கம்பேர் பண்ணி கிளாஸ் வந்து எடுப்போம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸை 3 முறை எழுதணும். ஸோ 3 முறை அப்படின்னு வந்து எழுதும் பொழுது நீங்க திரும்ப திரும்ப நான் வந்து பல முறை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதுங்க, 1 by 1 எழுதுங்க. இன்னும் சில பேர் அதோடைய புரிதல் இல்லாம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சரியான விஷயத்த பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், 3 முறை சிலபஸ் வந்து எழுதணும். 1 by 1 ஒரிஜினல் சிலபஸை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ரைட்? ஸோ சிலபஸை நான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல மெயின் பாயிண்ட், அடுத்து சப் பாயிண்ட், அது கீழே சப் டாபிக், இப்படி லைனா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த டாபிக் ஓரியன்டா நான் வந்து சொல்லியிருக்கேன்ல ஆச்சரியக்கல்வியோட டாபிக், ஒரு A4 சீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 10 சீட்டு அல்லது 10 பேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு இதுல வரலாறு, இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு, அதே மாதிரி சங்க காலம், சரி ஏன்சியன் இந்தியா, பண்டைய காலம், இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஏன் தனித்தனி சீட்டா எடுங்கன்னா நீங்க அடுத்து 3 வருஷ கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த டாபிக் ஓரியன்டா படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சில பேர் என்ன பண்றீங்க, 30வது கொஸ்டின், 20வது கொஸ்டின், 11வது, ஒரு யூஸ் கிடையாது. கொஸ்டின் நம்பர் எழுதுனீங்கன்னா 10 பேர்ல 9 பேர் கொஸ்டின் நம்பரை தான் எழுதுறீங்க. கொஸ்டின் நம்பர் எழுதி என்ன யூஸ்? எந்த யூஸுமே கிடையாது. இப்போ வரலாறுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சைமன் கமிஷன், அதோட கீமர் சைமன். ஓகே, சௌரி சௌரா இன்சிடென்ட், சௌரி சௌரா. ஸோ பண்டைய கால இந்தியாவில் நீங்க அதுக்கு கீழே என்ன பண்றீங்க, சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளியில என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பண்டைய கால இந்தியாவில் சிந்து ஹரப்பா நாகரிகம்னா ஹரப்பா நாகரிகம் கீவேர்டு போடுங்க போதும், எல்லாத்தையும் போட்டு எழுதாதீங்க. ரைட்? இதை வந்து கண்டிப்பா பண்ணணும். பண்ணி 9500399670. ஓகே, ஸோ டீகோட் பண்ண சிலபஸை 3 முறை எழுதணும். அதே மாதிரி 2024 கொஸ்டின்ல இது வரைக்கும் நான் நடத்தினதுல என்னென்ன டாபிக்லாம் வந்திருக்கோ அதை A4 சீட்ல ஆர் நோட்ல ஹிஸ்டரியில எப்படி கேட்டிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல எப்படி கேட்டிருக்காங்க, திருக்குறள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கீவேர்டை எழுதுங்க. அப்படி எழுதினாத்தான் ஒரு 3 கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து, சில பேர் கேட்டாங்க அது எப்படி 2 மாசத்துல முடிக்க முடியும், இவ்வளவு சிலபஸ் இருக்கு. இதை அனலைஸ் பண்ணீங்கன்னா 2 மாசம் இல்ல 3 நாள்லயே நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க, தூக்கி ஓரத்துல வந்து போட்டுருவீங்க. அதனால சொல்லக்கூடிய விஷயத்த ஒழுங்கா பண்ணுங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இன்னும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க,
மெட்டீரியலை தான் தேடி அலைவீங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சியர் கல்வியில் நீங்கள் நெக்ஸ்ட் 2026 குரூப் 4 எழுதுறீங்க, அல்லது சப்போஸ் குரூப் 4 வரல அப்படின்னு வந்து வச்சுப்போம், 2027 எழுத போறீங்க அப்படின்னா, அதே மாதிரி இப்போ குரூப் 2 எழுத போறீங்கன்னா அதுக்கு சேர்த்து நாம வந்து கோர்ஸ் வந்து நடத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கும் இப்போ முதல்ல என்ன பண்ணுவேன்னா, இந்த குரூப் 2க்கு ஃபுல் கோர்ஸ் 3 மாசம் முடிச்சிருவேன், ரைட்? இந்த 3 மாசம் நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு 1 இயர் கிளாஸ் ரெகுலரா ஸ்லோவா பக்காவா சொல்லி கொடுப்பேன். அதுல நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 5 புக்ஸ் கொடுத்துருவேன். ஸோ ரெக்கார்டட் வீடியோ, டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவேன். எக்ஸாம் குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கு வந்தாலும் அதுக்கு அப்புறம் வந்தாலும் நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் கொடுத்துருவேன். வேலை பார்க்குறவங்க இருந்தால் எந்த டைம்ல வேணுமோ நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ 5 புக்கு கொரியர் சார்ஜ் எதுவுமே வந்து கிடையாது. ப்ளஸ் நம்ம கிளாஸ்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே, டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஆட்சியர் கல்வியை தாண்டி எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸுக்கும் நீங்க வந்து தேட வேண்டாம், பக்காவா நம்ம வந்து வழிகாட்டுவோம். ஸோ இது நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆட்சியர் கல்வியோட நம்பர், ஓகே, 9500399670 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். என்னுடைய நம்பர் 9500399670. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு அனுப்புங்க. ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.